வித்யாஸ்ரீ சுப்ரமணியம் தாட் ஃபார் த டே. ஒரு நாள் ஒரு சாயந்தரத்தில் ஒரு வீதியில் எல்லாருமே வந்துட்டு போயிட்டு இருந்தாங்க. அந்த இடத்துல கார்னரில் ஒரு லைட் கம்பம் இருந்தது. அந்த லைட் கம்பத்தை சாஞ்சிட்டு ஒரு சின்ன பொண்ணு நின்றுட்டே இருந்தது. அந்த சின்ன பொண்ணு பார்த்திங்கன்னா பயங்கர ஏழ்மையில் நிற்க, அப்படியே முடியெல்லாம் கசைஞ்சு, அப்படியே ஸ்கின் எல்லாம் அழுக்கா, அப்படியே கிழிஞ்ச துணி போட்டு ரொம்ப பரிதாபமாக நின்றுட்டு இருந்துச்சு. அது யாராச்சும் தனக்கு எதாவது சாப்பாடு வாங்கி தர மாட்டாங்களா, யாராவது ஹெல்ப் பண்ண மாட்டாங்களான்னு சொல்லிட்டு அது யாரையும் கேட்கல. ஆனால் அது அப்படியே பரிதாபமாக நிற்குது. எல்லாருமே வராங்க போகிறாங்க, கடந்து போகிறாங்க, யாருமே அந்த பொண்ணுக்கு உதவி பண்ணவே இல்லை. அப்போ அந்த வழியாக ஒரு பெரிய பணக்காரர் அந்த வழியாக போகிறாரு. போகும்போது அவரும் அந்த பொண்ணை பார்க்குறாரு. ஆனால் அவரும் அந்த பொண்ணுக்கு எதுவுமே வாங்கி தரல. அப்புறம் அவர் ஓகே, அவர் கடந்து போயிடுறாரு. போயிட்டு அவர் வீட்டுக்கு போனோடனே அவங்க வீட்டில் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் ஒரே ஜாலியாக வரவேற்று, வாங்க டேடி வாங்க சாப்பிடலாம், டின்னர்லாம் ரெடி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு எல்லாம் ரொம்ப குஷியாக பேசிகிட்டு இருக்காங்க. அப்படியே விருந்து அவங்க வீட்டில் நடந்துகிட்ருக்கு. அப்படியே விதமான சாப்பாடு இருக்குது, எல்லாம் இருக்குது. எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இவருக்கு சாப்பிட பாதியில் அவரால் சாப்பிடவே முடியல. அவர் சாப்பிட முடியல, அப்படியே ஒரு மாதிரி சோகமாயிடுறாரு. அவர் இல்லை, எனக்கு சாப்பாடு போதும், ஒரு மாதிரி தலைவலியாக இருக்கு, நான் என் ரூம் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரூம் போயிடுறாரு. அவர் ரூம் போயிட்டு அப்படியே கண்ணை மூடி உட்காந்துருக்குறேன். கடவுளே, ஏன் இப்படி சோதிக்கிற? எல்லாத்தையும் நல்லா வசதியாக நல்லா வச்சுக்கலாம்ல, ஏன் ஏழைகள் பணக்காரங்க சொல்லி பிரித்து நீ படைக்கிற? எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது கடவுளே, இப்படிலாம் பண்ணாத, எல்லாருக்கும் நல்ல லைஃப் கொடு, எல்லாருமே சந்தோஷமாக இருந்தால் தானே நல்லாயிருக்கும் அப்படின்னோடனே அவர் அப்படியே கண்ணை மூடிட்டு அப்படியே ரொம்ப வருத்தமாக இருக்கும்போது அவர் உள்ளுக்குள்ளேயே அவருக்கு ஒரு குரல் கேட்குது. அவர் மைண்டில் ஒரு தாட் வருது, அதுக்கு தான் நான் உன்னையே படைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லுது. சொன்னோடனே இவருக்கு புரியல, என்னதான் நான் என்னையே படிச்சிருக்கேனா? அப்போ திருப்பி அவருக்கு கொஞ்சம் தாட் வருது, உலகத்தில் எல்லாமே சிலவங்க கஷ்டப்படுறாங்க, சிலவங்க நல்லா பிறக்கிறாங்க, சிலவங்க பணக்காரங்களாக பிறக்கிறாங்க. அது வேறு கதை, அந்த சப்ஜெக்டில் நம்ம போக வேண்டாம். ஆனால் ஒருத்தவங்க ஏழையாக பிறந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த வீதியில் அன்னைக்கு மட்டும் எத்தனையோ பேர் கடந்து போனாங்க. ஆனால் அன்னைக்கு உனக்கு தோணுச்சு இல்லையா, அந்த பொண்ணுக்கு உதவி பண்ணணும், அதனால தான் நீ வருத்தப்பட்டு ஃபீல் பண்ணுற. அப்போ இன்னைக்கு உனக்கு நாள் வந்துடுச்சு, நீ இனிமேல் மற்றவங்களுக்கு உதவி பண்ணுறதுக்கு நீ தயாராகிட்டேன்னு அர்த்தம். எப்போ நீ ஒரு விஷயத்தை பார்த்து கடந்து போகாமல் அது உன்னோட ஆழ் மனசில் உட்காந்து உன்னை உறுத்த ஆரம்பிச்சிருக்கோ, இப்போ நீ மற்றவங்களுக்கு தயாராக நீ ரெடி ஆகிட்ட. நான் ஒருத்தவங்களை கஷ்டத்தில் படைச்சாலும் இன்னொருத்தவங்களை கஷ்டத்துக்கு உதவி பண்ணுறதுக்கான ஏற்பாடையும் நான் பண்ணியிருக்கேன். நான் என்னோட வேலையை ஜஸ்டிஃபை பண்ணியிருக்கேன். இப்போ உன்னோட தாட்டுக்கு நீ ஜஸ்டிஃபை பண்ணு அப்படின்னு அவர் அந்த குரல் கேட்டோடனே இவருக்கு ரொம்ப ஒரு மாதிரி அப்செட் ஆகிடுது. ஓகே, இப்போ அவருக்கு புரியுது ஏன் அவர் ரெஸ்ட்லெஸ்ஸாக இருந்தார். அந்த வீதியில் நிறையா டைம் அந்த பொண்ணை பார்த்துருக்காரு, நிறையா டைம் அந்த பொண்ணை கடந்து போயிருக்காரு. ஆனால் அன்னைக்கு தான் அவருக்கு தோணியிருக்கு. ஸோ நமக்கும் அப்படி தான், ஒருத்தவங்க நல்லது செய்கிறாங்க, இன்றைக்கி ஏன் செய்யலைன்னு இன்றைக்கி இன்னும் நமக்கு அந்த காலிங் வராமல் கூட இருந்திருக்கும். ஆனால் என்றைக்கு நமக்கு அந்த ஃபீலிங் மற்றவங்களுக்கு உதவி பண்ணணுன்னு வருதோ, எப்போ அடுத்தவங்களுக்கு நம்ம பண்ணணும்னு தோணுதோ, அப்போ நம்மளோட நாள் வந்துருச்சு விஷயம், அதுலேருந்து நம்ம அந்த விஷயத்தை கண்டினியூ பண்ணோம். ஓகே, ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி ஃபீலிங் வந்தால் தயவுசெய்து அந்த வேலையை செய்யுங்க, கடந்து போகாதீங்க. கடந்து போயிட்டீங்க அப்படின்னா நீங்கள் நல்லா நிம்மதியாக இருக்க மாட்டீங்க, உங்களுக்கு தூக்கம் வராது, ரெஸ்ட்லெஸ்ஸாக இருப்பீங்க. அதுக்கு பதிலாக அந்த விஷயத்தை செஞ்சுட்டு நம்ம சந்தோஷமாக இருக்கலாமே.